இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தமிழ் மொழி இலக்கிய திறனறிவு தேர்வு குறித்து முக்கியமான அறிவிப்பு வெளியாகி உள்ளது. இதில் விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் மற்றும் இதற்கு விண்ணப்பித்து தேர்வு செய்யும் மாணவர்களுக்கு உதவித்தொகையாக 1500 ரூபாய் வழங்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. இது சம்பந்தமான வெளியான அறிவிப்பு என்ன என்பதை பற்றியும் இதற்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறது என்பதை பற்றி அந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதுதான் தற்போது சம்பந்தமாக வெளியான அப்டேட். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழ் மொழி இலக்கிய திறனறிவு தேர்வுன்னு சொல்லி மெஷர்மெண்ட்டு விவரங்களை பதிவு செய்ய அறிவுறுத்தல் மெஷர்மெண்ட் இருக்காங்க. தமிழ் மொழி இலக்கிய திறனறிவு தேர்விற்கு விண்ணப்பிக்கும் மாணவர்களின் விவரங்களை செப்டம்பர் 10ஆம் தேதிக்குள் பதிவு செய்ய வேண்டும் என்று தேர்வுத்துறை தெரிவித்துள்ளது. இது குறித்து தேர்வுத்துறை சார்பில் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலருக்கும் அனுப்பப்பட்டுள்ள சுற்றறிக்கை. தமிழகத்தில் அனைத்து வித பள்ளிகளிலும் +1 பயிலும் மாணவர்களுக்கு தமிழ் மொழி இலக்கிய திறனறிவு தேர்வு அக்டோபர் 11ஆம் தேதி நடைபெற உள்ளது. இந்த தேர்வுக்கு மாணவர்கள் செப்டம்பர் 4ஆம் தேதி வரை இணைய வழியில் விண்ணப்பிக்கலாம். தேர்வில் 1500 மாணவர்கள் தேர்வு செய்யப்பட்டு மாதம் ரூபாய் 1500 வீதம் 2 ஆண்டுகளுக்கு ஊக்கத்தொகை வழங்கப்படும் என ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து தேர்வர்கள் விண்ணப்பதாரர்களின் விவரங்களை சம்பந்தப்பட்ட தலைமை ஆசிரியர் தேர்வுத்துறை இணையதளம் tg.tn.gov.in மூலமாக செப்டம்பர் 10ஆம் தேதி வரை பதிவு செய்யலாம். அதன்படி விண்ணப்பங்களை பதிவேற்றம் செய்த பின்னர் பெறப்படும் ஒப்புதல் சீட்டினை மாணவரின் விவரங்கள் சரியாக பதிவாகியுள்ளதா என்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும். தேர்வு கட்டணம் ரூபாய் 50 செப்டம்பர் 11ஆம் தேதிக்குள் இணைய வழியில் செலுத்த வேண்டும். தொடர்ந்து மாணவர்களின் விவரங்கள், தேர்வு கட்டண செலுத்து சீட்டு ஆகியவற்றை சம்பந்தப்பட்ட மாவட்ட தேர்வுத்துறை அலுவலரிடம் செப்டம்பர் 18ஆம் தேதிக்குள் ஒப்படைக்க வேண்டும். இந்த விவரத்தை தங்கள் அலகுக்குட்பட்ட அனைத்து வகை பள்ளிகளின் தலைமை ஆசிரியர்கள் முதல்வருக்கு தெரிவிக்க வேண்டும் சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. இது நீங்கள் ஸ்கூல் மூலமாக தான் அப்ளை பண்ணணும். பள்ளியுடைய தலைமை ஆசிரியர்கிட்ட தான் நீங்கள் விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும். இதற்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் ஸ்கூல்லே தருவாங்க. அப்படி இல்லைனா நீங்கள் ஆன்லைன் டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்ணி 50 ரூபா கட்டணம் செலுத்துகிற மாதிரி இருக்கும். இதற்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் ஆன்லைனில் டவுன்லோட் பண்ண நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு tn.gov.in சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் உடனே tg.tn.gov.in ஒரு வெப்சைட் போகும். அந்த வெப்சைட் செலக்ட் பண்ணுங்கள். வெப்சைட் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோட் ஆகி கம்ப்ளீட் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதிலே பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணினா லேட்டஸ்ட் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எக்ஸாமினேஷன் இருக்கும். இதில் ஹையர் செகண்டரி எக்ஸாமினேஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணிவிட்டு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணினா லெஃப்ட் சைடில் நோட்டிஃபிகேஷன் டைப்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதில் தமிழ் மொழி இலக்கிய திறனறிவு தேர்வுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் கிளிக் பண்ணினா நெக்ஸ்ட் பேஜில் ஃபஸ்ட் எடுத்துனே தமிழ் மொழி இலக்கிய திறனறிவு தேர்வு அக்டோபர் 2025 விண்ணப்ப படிவம் நியூன்னு சொல்லியிருக்கும். அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். நீங்கள் செலக்ட் பண்ணோன்னே தமிழ் மொழி இலக்கிய திறனறிவு தேர்வு அக்டோபர் 2025 விண்ணப்ப படிவம் மேல்நிலை 1ஆம் ஆண்டு 11ஆம் வகுப்பு மாணவர்கள் மட்டும் சொல்லி மெஷர்மெண்ட்டு ரைட் சைடில் உங்களோட ஃபோட்டோ ஓட்டுற மாதிரி இருக்கும். சமீபத்தில் எடுத்த புகைப்படத்தை நீங்கள் பேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்ததாக கல்வியியல் மேலாண்மை தகவல் முறைமைன்னு சொல்லிட்டு எம்இஸ் நம்பர் என்டர் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் உங்களுடைய பேர் என்டர் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட்டு பாலினம் ஆனா பெண்ணா 3ஆம் பாலினம் எதுவோ அதை டிக் பண்ணிக்கங்க. அடுத்து பிறந்த தேதி மாதம் வருடம் எல்லாமே என்டர் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் வகுப்பினம் பொதுப்பிரிவா பட்டியல் இனத்தவரா எதுவோ அதை செலக்ட் பண்ணி என்டர் பண்ணிக்கங்க. அடுத்ததான் நீங்கள் மாற்றுத்திறனாளி என்னன்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. மாற்றுத்திறனாக இருந்தால் ஆம்னு சொல்லி டிக் பண்ணிவிட்டு கை கால் பிரச்சனையா, செவித்திறனா, பார்வையா, மற்றவை எதுவாக செலக்ட் பண்ணிக்கங்க. மாற்றுத்திறனாளி இல்லைனா இல்லைன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கங்க. அடுத்ததாக தந்தை அல்லது பாதுகாவலர் பெயர் கேட்டிருப்பாங்க. தந்தைனா தந்தை பெயர் அதை என்டர் பண்ணிவிட்டு மொபைல் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு பள்ளியுடைய பெயர் முகவரி என்டர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு மாணவரின் இருப்பிட முகவரி ரெண்டுமே என்டர் பண்ணிவிட்டு மாணவர் கையொப்பம் பெற்றோர் கையொப்பம் அதை வாங்கிட்டு உங்களுடைய பள்ளி தலைமை ஆசிரியர் அல்லது பள்ளியின் முதல்வர் கையொப்பம் வாங்கி 50 ரூபாய் அமௌண்ட் செலுத்திட்டு இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்க ஆன்லைனில் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். பதிவேற்றம் செய்யும் நாட்கள் 28/8/2025 10/9/2025 வரை சொல்லியிருக்காங்க. இந்த தேர்வில் நீங்கள் தேர்ச்சி பெற்றீங்கன்னா 2 வருடத்திற்கு மாதம் உதவித்தொகை ரூபாய் 1500 வழங்கப்படும் சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.